டுடே வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்லையும் நம்ம ஒரு 5 நிமிடம் நான் அன்றைக்கு தியானித்த வசனத்தை வைத்து பார்ப்போம். இந்த நாள்ல அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னுடைய இருதயத்தை 2 பேர் கேட்கிறாங்க. யார் தெரியுமா? ஒன்னு பிசாசு, ஒன்னு ஜீசஸ். நீ உன் இதயத்தை யார் கொடுக்கன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க. ஒரு வாலிப மகள் இருந்தா, அவ ரொம்ப அழகா இருந்தா, பார்ப்பதுக்கு ரொம்ப அழகு, நல்ல குணமா இருந்தா. அப்போ இதை பார்த்த ஒரு வாலிபன் வந்து, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன் மேல உயிரே வச்சிருக்கிறேன், உன் இருதயத்தை எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகன் கேட்டான். உடனே, ஐயோ, எனக்கு இருக்கதே ஒரு இருதயம் தான், நான் அதை இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னொரு இருதயம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்னான். பாத்தீங்களா? இதே மாதிரி தான் தன்னுடைய வாலிப பிராயத்தை இயேசுவுக்காக கொடுத்த ஒரு வாலிப மிஷனரிய பத்தி நான் உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன். அவர் தான் சார்லஸ் எவ்ரி. அவர் வந்து தன்னுடைய 24வது வயசுல பாரப்பட்டு, இந்திய தேசத்து மேல பாரப்பட்டு, இந்த மக்கள் அழிந்து போறாங்களே, இவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணுமே, நான் சொல்லனா வேற யார் சொல்வா அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தோட இங்கிலாந்துல இருந்து இந்திய தேசத்துக்கு வர்றாரு. வந்து சென்னை பட்டணத்துல தன்னுடைய 24 வயசுல இறங்குறாரு. இறங்கி 2 வருஷம் அந்த சென்னை பட்டணத்துல மக்களுக்கு தன்னால் இயன்ற அளவு சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். அநேகர் ஆண்டவருக்குள்ளாக அவர் என்ன செய்யறார்? அவருடைய இருதயத்தை அவர் திருப்புகிறாரு. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாசரேத்து, டோனாவூர், இந்த சைடு எல்லாம் ஊழியத்துக்கு போறாரு. போயிட்டு கரெக்டா அந்த 27வது வயசுல என்ன செய்யறாரு அப்படின்னா, 27வது வயசுல பனையடிப்பட்டி என்ற சிவகாசி பக்கத்துல இருக்கிற பனையடிப்பட்டி என்ற கிராமத்துக்கு வர்றாரு. அங்க பாக்குறாரு. அங்க ஒரு நிறைய மிஷனரிகள் அங்கேயும் தங்கியிருந்தாங்க. அவங்களோடு தங்கி அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள்ல போய் அவர் அவங்களோட சேர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது நிறைய அந்த நாட்கள்ல காலரா அந்த சீசன்ல பரவுது. அப்படி பரவும் போது இவருக்கு அந்த தொற்று ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 2 நாள் ரொம்ப வேதனைப்பட்டாரு. 3வது நாள் ராக்லாண்ட் ஐயா கையிலே சாய்ந்து தன் ஜீவனை விட்டாரு. பாத்தீங்களா? சார்லஸ் எவ்ரி இந்த வாலிப வயசுல தன்னுடைய இருதயத்தையும் தன் உயிரையும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாரு? கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம். உங்க இருதயத்தை நீங்க யாரு கொடுக்க போறீங்க? உங்க இருதயம் வெற்றிடமா இருந்தா அதுல நிறைய பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. அதுல நிறைய பலதரப்பட்ட பாவங்கள் உங்களுக்குள்ளாய் வரும். அதெல்லாம் உங்க வாழ்க்கையை அழிச்சிரும், உங்க ஃபியூச்சரை அழிச்சிரும். அதனால உங்க இதயத்தை நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? இயேசுவுக்கு கொடுக்க போறீங்களா, இல்ல பிசாசுக்கு கொடுக்க போறீங்களா? சற்று சிந்திங்க. உங்க இதயத்தை யாருக்கு கொடுக்க போறீங்க? நீதிமொழிகள் 23:26 சொல்லுது, மகனே உன் இதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லுது. பாத்தீங்களா? இயேசு உங்கள் இதயத்தை கேட்கிறாரு. நீங்க இயேசுக்கு உங்க இதயத்தை கொடுத்தீங்கன்னா அதுல ஆண்டவர் அவருடைய ஆவினால் நிரப்புவார். உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், பரிசுத்த வாழ்க்கை வரும். நிச்சயமாய் நீங்கள் உங்க எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற சந்தேகமே இல்லை. நீங்க பிசாசுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல பாவம் எல்லாம் வரும். அந்த பாவம் உங்களை அடிமையாக்கி கடைசியில உங்க வாழ்க்கையை அதை அழிச்சிரும். நீங்க யாருக்கு உங்க இதயத்தை கொடுக்க போறீங்க? நீங்க யோசிங்க, சிந்திங்க. நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. இப்போ ஆண்டவரை முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கண்மணி பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அறிவீரப்பா. ஆண்டவரே, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரை யாருக்கோ அவங்க கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அது வெற்றிடமா அவங்க இருதயம் இருக்கலாம். ஆண்டவரை, நீங்க அதுக்குள்ள வாங்க, அப்படி நீங்க அவங்களுக்குள்ளாக வாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்க. ஏசப்பா, எனக்குள்ள வாங்க ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்க ஏசப்பா. நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே பேருக்கு என் இருதயத்தை கொடுத்துட்டப்பா. என் இருதயத்துல ரொம்ப மோசமா இருக்கு, பாவம் நிறைந்த இருதயமா இருக்கு ஆண்டவரே. என் இருதயத்தை நான் பிசாசுக்கு கொடுத்துட்டப்பா. நான் என் இருதயத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டேன் ஏசப்பா. என் இருதயத்துல ஆண்டவரே பாவம் நிறைஞ்சு காணப்படுது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் துக்கத்தோடு இருக்கிறேன் ஏசப்பா. எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்கு சமாதானம் வரும்னு ஆண்டவரே வேதம் சொல்லுதேப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நீங்க இப்ப கேட்டா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணுவார். அந்த இடத்துல நல்ல சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க. கேளு மகளே, ஏசப்பா எதத்துக்குள்ள வாங்க, ஏசப்பா எதத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அப்பா உங்களை மாத்திரம்தான் எதத்துக்குள்ள அனுமதிக்கணும். வேற தேவையில்லாத காரியங்கள்லாம் இடத்துல இருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. மகனே, அன்பு மகளே, இப்பொழுது கூட நீ சொல்லு. கண்டிப்பா நிச்சயமா உனக்கு
சமாதானம் தரக்கூடிய உனக்கு நல்ல இதயத்தை ஆண்டவர் தருவா. பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டுருவாரு. தீய சிந்தனையெல்லாம் உன் இதயத்துல இருந்து எடுத்து போட்டுருவாரு. நீ கேளு, ஆண்டவர் உனக்கு தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. நீ இப்ப கேட்டேன்னா உன் இதயத்தை அப்படியே புதிய இதயமா, நல்ல பரிசுத்தமான இதயமா ஆண்டவர் நல்ல அவருடைய பிரசனத்தால் உன்னை நிரப்பி உன்னை வழிநடத்துவாரு. ஹல்லேலூயா. இப்ப கொடுப்பியா? அவருக்கு இதயத்தை கொடுப்பியா? நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வேலையில அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. உம்முடைய அன்பு அவர் இதயக்குள்ளாய் கடந்து வரட்டும். உம்முடைய சமாதானம் அவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஏசப்பா, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பாவத்துக்கு இடம் கொடுத்திருந்தா கர்த்தர் எல்லாம் இயேசுவின் நாமத்துல அப்புறப்பட்டு போட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்தப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க. நீங்க அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தாங்க. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆம்.